முருகனும் முருங்கையும். வெள்ளிக்கிழமை ஒரு கதை. அது ஒரு அமைதியான வெள்ளிக்கிழமை காலை. பாலனிக்கு அருகிலுள்ள ஒரு சிற்றூர்ல ராமசாமி அண்ணா தன் தோட்டத்திலுள்ள முருங்கை மரத்தை கத்திரிக்கிட்டு இருந்தார். காற்றுல முருங்கை இலையோட மனமும் கோயில்ல உதிர்ந்த சந்தனத்தோட வாசனையும் கலந்திருக்கு. அப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தப்போ மரத்திலே ஒளி ஒளிச்ச மாதிரி ஏதோ தெரிஞ்சிச்சு. என்னடா இது என்று ராமசாமி சிமிட்டி பார்த்தார். இலையின நடுவுல ஒரு சின்ன வேல் தங்க ஒளியோட மின்னுது. ஒரு தடவை சிமிட்டினார். வேல் அங்கேயே இருந்தது. இரண்டாவது தடவை சிமிட்டினார், போயிருச்சு. அந்த மாலையே அவர் முருகன் கோயிலுக்கு போனார். கையில ஒரு கொத்து புதிய முருங்கை இலைகள். பூசாரி சிரிச்சார். அடப்பாவி, சரியானதுதான் கொண்டு வந்திருக்க. முருகனுக்கு முருங்கை ரொம்ப பிடிக்கும். பலமும் பசுமையும் அதுல இருக்கு. தீபாராதனை நேரம். விளக்குகள் ஒளிர்றது. அப்போ ராமசாமி மீண்டும் அதே தங்க ஒளிய பார்த்தார். இந்த தடவை முருகன் சிலை பின் வேலருகே. பூசாரி மெதுவா சொன்னார், இதயம் தூயமா இருந்தா முருகன் உன் உலகத்திலே தோன்றுவார். நீ நம்புற இடத்துல. அந்த நாள்லிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராமசாமி ஒரு தாழம் முருங்கை இலைகளால அலங்கரிச்சு முருகனுக்கு சமர்ப்பிக்க ஆரம்பிச்சார். முதல்ல கிராமத்துல எல்லாரும் சிரிச்சாங்க. அட, முருங்கை இலையும் முருகனா? ஆனா சில மாதத்துக்குள்ள ஒவ்வொரு வீட்லயும் ஒரு முருங்கை மரம் நடப்பட்டது. கிராமம் பசுமையா மாறிச்சு. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க முருகன் இருக்கார்டா, முருங்கை மரத்துல தானே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோ